உள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கொட்சு பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயிலில் தாளிக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட உளுத்தம் பருப்பு வந்து பொரிஞ்சிடுச்சு. அதில் கடுகு போட்டுடலாம். கடுகும் போட்டுட்டு 2 ஜீரகம், 2 வெந்தயம், ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடும்போது எப்பவுமே தள்ளி இருந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 2-3 பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கன. ஆனால் வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா இதை நம்ம அரைக்க மாட்டோம், இது அப்படியே தான் இருக்கும். அதனால் அது அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடலாம். இது வந்து கோல்டனும் அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரை ஆக வேண்டாம், சாஃப்டாக குக் ஆகணும். அதனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு போட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி வெளியே வருமா, அப்போ வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து தக்காளி போட்டுட்டு அது வதங்கட்டும். இது தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வதக்கலாம். ஸோ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். தக்காளி டக்குன்னு வேகும். இப்போ நம்ம வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். பட் போடாமல் கூட விடலாம். ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகா வந்து கொஞ்சம் தாராளமாக தான் போட்டிருக்கோம். அதனால் பச்சை மிளகாவோட காரமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறமாட்டு 1 டீஸ்பூன் கொஞ்சமாக புளி, நான் வந்து புளி பேஸ்ட் வச்சுருக்கிறதுனால அதில் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 1 டீஸ்பூன் புளி ஆட் பண்ணோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வெல்லம். எல்லாமே பேலன்ஸுக்கு தான் ஆட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது, பேலன்ஸ், அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ காரம், புளிப்பு, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, இது வந்து இப்போ நல்ல தளன்னு ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம திக்னஸ்க்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணல. அதனால நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவு இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அது வந்து இந்த கொட்ஸுக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட கொட்ஸு ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காயம் தக்காளி கொட்ஸு ரெடி. அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள். நம்ம ஆட் பண்ண அந்த 1 டீஸ்பூன் அரிசி மாவு வந்து உங்களுக்கு இதுக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. நான் டேஸ்ட் பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் இட்லி கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளோட இட்லி வந்து அவிஞ்சாச்சு.
ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதுவும் முருகன் இட்லி கடையும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட இட்லி அண்ட் ஆனியன் தக்காளி கொட்ஸு ரெடி. ஸோ இதுதான்